TNPSC and Bank Exam Tricks YouTube channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போற எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம பார்க்க போறது சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். பேங்க் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட் பண்ணிக்கங்க. சிலபஸ் பாத்தீங்கன்னா எய்தர் கன்க்ளூஷன் போத் கன்க்ளூஷன் பத்தி நம்ம அதிகமா பார்க்க போறோம். எய்தர் கன்க்ளூஷன் போத் கன்க்ளூஷன் டிஃபரண்ட் இருக்கு. போத் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணனும்னா ரெண்டு ஆன்சர் இப்ப கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சரும் சரியா இருந்தா தான் போத் கன்க்ளூஷன் வந்து டிக் பண்ணனும். இப்ப எய்தர் கன்க்ளூஷனா கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் தப்பா இருக்கணும். ரெண்டு ஆன்சருமே தப்பா இருக்கணும். தப்பா இருக்கும்போது எலிமெண்ட் சேமா இருக்கணும். சில கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அப்படி இருந்தா மட்டும் தான் எய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா ரீசனா பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ல only a few க்கும் only ன்னு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் can never be, can be possible அப்படிலாம் கொடுத்திருக்காங்க. can never beங்கறாங்க, can be கொடுத்திருக்காங்க. அப்படினா என்னது பழைய ஸ்டேட்மென்ட் தான். அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இப்படி கொடுத்திருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். புரிஞ்சிக்கிட்டு இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. பார்க்கலாம். only a few customer is good, no clerk is smartங்கறாங்க. few customer is smartங்கறாங்க. அத நான் என்ன சொன்னேன்? only a few customer, a few. இதுக்கும் only a few க்கு டிஃபரண்ட் இருக்கு. few customerனா சில கஸ்டமர் மட்டும். few customer னா some. a few னா some சொல்லலாம். a few customer is goodங்கறாங்க. இது கஸ்டமர் இங்க போடுங்க. குட்ங்கறாங்க. சில கஸ்டமர் தான் குட்ங்கறாங்க. ஓகேவா? no clerk is smart. no clerk is smartங்கறாங்க. இப்ப clerk வந்து ஸ்மார்ட் இல்லங்கறாங்க. ரெண்டும் வந்து ஒன்னு ஒரு வேற அது இது ஒண்ணு இல்லங்கறாங்க. clerk is smartங்கறாங்க. அப்புறம் few customer is smartங்கறாங்க. few customer சில கஸ்டமர் வந்து ஸ்மார்ட்ங்கறாங்க. இப்போ அதான் no clerk is smartனா clerkக்கும் smartக்கும் சம்பந்தம் இல்ல, லிங்க் இல்ல தான் அர்த்தம். இதுக்கு சம்பந்தம் இல்லன்னு அர்த்தம். நோனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா all customer இதான். fewனா இப்படி தான் போட்டுக்கணும். onlyனா இப்போ only சப்போஸ் வந்து only animal line, only animals or line கொடுத்தா என்ன பண்ணனும்னா லைன்ஸ் என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா only animals lines கொடுத்தா இதுக்கு என்ன அர்த்தம்னா all the lines are animal அர்த்தம். all the lines are animalங்கறாங்க. ஓகேவா? all the lines are animal இதுதான் அர்த்தம். onlyக்கும் இது only க்கும் டிஃபரண்ட் இருக்கு. இப்போ all the lines இதுனா என்ன அர்த்தம்? இதுனா இது ரெண்டும் ஒண்ணு. இப்போ all the lines animals, all the linesம் animalsங்கறாங்க. அவ்வளவுதான். இதுதான் அர்த்தம். இப்போ a fewனா இது இது அர்த்தம். அதான். இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா all the customer is being good is possibilityங்கறாங்க. all the customer இது all the customer, all the customers இது all the இது கஸ்டமரா, இது கஸ்டமர், இது குட், ஸ்மார்ட் கஸ்டமர் குட். இப்போ all the customer எல்லா கஸ்டமரும் is being good is possibilityங்கறாங்க. தப்பு தானே? ஸ்மால் தான் வரும். ஸ்மால் ஃபியூன்னு சொல்லலாம். எப்படி ஆல் வர முடியும்? ஆல்னா உள்ளுக்கு இருக்கணும். இப்படி உள்ளுக்கு இருந்தா தான் ஆல் கஸ்டமர், இப்படி இருந்தா தான் குட் வரும். இப்படி சொல்லலாம். இப்போ வந்து இது வராது. இது வந்து ஏன் வராதுன்னா ஸ்மால் பக்கத்துல தான் இருக்குது, உள்ளுக்குள்ள இல்ல. இப்போ few customers குட்னு சொல்லலாம். ஆனா ஆல் கஸ்டமர் வராது. தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து தப்பு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. வந்து some clerk is not goodங்கறாங்க. some clerk இங்க இருக்கு. some clerk வந்து is not good. இது வந்து is not goodங்கறாங்க. இப்போ என்ன சொல்லணும்னா some is not goodன்னு வருது. தப்பு. ஆனா வந்து some clerk is goodன்னு சொல்லலாம். இங்க இப்படி சொல்லலாம். few some clerk is goodன்னு சொல்லலாம். ஆனா is not goodங்கறாங்க. இது தப்பு. ரெண்டு கன்க்ளூஷனே தப்பு. அப்ப என்ன சொல்லணும்? இத ஃபாலோ பண்ணனும். neither conclusions neither conclusion 1 nor 2 follow-னா ரெண்டுமே தப்பு. கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போ ஃபிஃப்த் ஒன் தான் ஆன்சர். neither conclusions. ஓகே, neither conclusions 1 nor 2 follow நாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே தான். a few customers பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. a few வந்து a fewனால ஃபர்ஸ்ட் few hillsங்கறாங்க. few hills வந்து ஃப்ளோர்ங்கறாங்க. few hills தான் ஃப்ளோர்ங்கறாங்க. இப்போ no floor,
நோ ஃப்ளோர் இஸ் வாட்டருங்கிறாங்க. இப்போ ஃப்ளோரும் வாட்டரும் வேறு வேறுங்கிறாங்க. ஏன்னா ஃப்ளோரும் வாட்டரும் வேறு வேறு. ஆல் வாட்டர் விண்டோங்கிறாங்க. இப்போ எல்லா வாட்டரும் எல்லா வாட்டரும் விண்டோங்கிறாங்க. ஆல் த வாட்டர் விண்டோ. இப்போ என்ன சொன்னாங்க கன்க்ளூஷன் வந்து ஆல் த ஹில்ஸ் இஸ் பீயிங் ஃப்ளோர் இஸ் பாசிபிலிட்டி ஆல் த ஹில்ஸு இந்த ஹில்ஸ் எல்லாமே ஆல் த ஹில்ஸு இஸ் பீயிங் ஃப்ளோர் இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. எல்லாமேங்கிறாங்க தப்பு. இப்போ இது வராது தப்பு. சம் சொல்லலாம், ஆனால் ஆல் சொல்ல முடியாது. ஆல் த ஹில்ஸ் பீயிங் ஃப்ளோர் இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. ஆல்னு சொல்ல முடியாது, தப்பு. ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஃப்ளோர் இஸ் பீயிங் விண்டோ இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. சம் ஃப்ளோர் இஸ் பீயிங் விண்டோ இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. இது இங்கே இருக்கா, இங்கே ஃப்ளோர் இங்கே இருக்குது, விண்டோ இங்கே இருக்குது. சம் ஃப்ளோர் இஸ் பீயிங் விண்டோ இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. இப்போ இது வந்து ஃப்ளோரும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா நோ ஃப்ளோர் வாட்டருங்கிறாங்க. இப்போ ஃப்ளோருக்கும் வாட்டருக்கு தான் லிங்க் இல்லைல்ல. அப்போ இதை வந்து விட்டுறணும். மீதி என்னருக்கு விண்டோ இருக்குல்ல, விண்டோ இங்கே போட்டுக்கலாம். விண்டோ இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். விண்டோ இப்படி போட்டுக்கலாம். இந்த விண்டோ வந்து இப்படி போட்டுக்கலாம். இது ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். வாட்டர் போட முடியாது. ஏன்னா வாட்டரும் ஃப்ளோரும் வந்து வேறு வேறுனால வாட்டர் இங்கே வராது, லிங்க் இல்லை, கனெக்ஷனில் இங்கே போட முடியாது. விண்டோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சம் ஃப்ளோர் இஸ் பீயிங் விண்டோ சொல்லலாமா? சொல்லலாம். சம் தான் சொல்கிறேன், ஆல் சொல்லலை. சம் ஃப்ளோர் இஸ் பீயிங் விண்டோ இஸ் பாசிபிலிட்டி சொல்லலாம். ஆல்னு சொல்லலை, சம் மட்டும் சொல்கிறேன்னா சம் தான் இருக்குது, உள்ளுக்குள்ள இல்லை. அதனால் செகண்ட் ஒன்று ரைட்டு. அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 if only conclusions 2 follow. 2 மட்டும் தான் ரைட்டு, ஃபஸ்ட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். தேர்டு வந்து அதே தான், ஒன்லி எஃப்யூ வச்சு தான் கொடுத்துருக்கேன் நிறையா. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு எஃப்யூ தானே. இப்போ எஃப்யூ டே சொல்கிறாங்க. எஃப்யூ டே இஸ் மண்டேங்கிறாங்க. எஃப்யூ டே இஸ் மண்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து நோ மண்டே இஸ் சண்டே. மண்டேயும் சண்டேயும் ஒன்று இல்லை, வேறுங்கிறாங்க. இது சண்டேங்கிறாங்க. சம் சண்டே வந்து ஹாலிடேங்கிறாங்க. கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஆல் டே இஸ் பீயிங் மண்டேங்கிறாங்க. ஆல் டே இஸ் பீயிங் மண்டே இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. இது வந்து தப்பு. எப்படி ஆள் வராது இது ரெண்டும். எல்லா டேயும் மண்டேங்கிறாங்க, பாசிபிலிட்டி இல்லை, தப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆல் த ஹாலிடே இஸ் பீயிங் சண்டே. ஆல் த ஹாலிடே பீயிங் சண்டே இஸ் அ பாசிபிலிட்டிங்கிறாங்க. ஆல் த ஹாலிடே இப்போ எல்லா ஹாலிடேயும் பாசிபிலிட்டி கேஸில் ஆள் வரும். சம் வந்து டெஃபினட் கன்க்ளூஷன், பாசிபிள் கன்க்ளூஷன் இருக்குது. டெஃபினட் கன்க்ளூஷன்னா டெஃபினட் கேஸ் இருக்குது, பாசிபிலிட்டி கேஸ் இருக்குது. பாசிபிலிட்டினா என்னதுன்னா, இப்போ நான் எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் ஆகாமல் இருக்கேன், பாஸ் ஆகலாம், பாஸ் ஆகாமல் போகலாம்னு சொன்னாங்க, அது பாசிபிலிட்டி கேஸு. டெஃபினேட்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன், வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது டெஃபினட் கன்க்ளூஷன். இது பாசிபிலிட்டினா இருக்கலாம், அதுவும் சொல்கிறது தான் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த ஹாலிடே. இப்போ வந்து சண்டே மண்டேவும் வேறுன்ட்டாங்க. அதனால் வந்து இந்த சண்டே வந்து இங்கே வரக்கூடாது, ரெண்டு வேறுனால இங்கே பக்கத்தில் இங்கே வரக்கூடாது, லிங்க் இருக்கக்கூடாது, இந்த டச் பண்ணக்கூடாது. இந்த மண்டேயும் டேயும் டச் பண்ணக்கூடாது. ஹாலிடே வந்து டச் பண்ணலாம். நான் ஹாலிடே வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறனால இங்கே டச் பண்ணலாம். இது இங்கே போட்டுக்கலாம். இங்கே போட்டிங்கன்னா ஹாலிடேஸ் இங்கே வரும். இது ரெண்டு டச் பண்ணக்கூடாது. இப்போ என்னது ஹாலிடே பீயிங் குட் சண்டேங்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இது இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஹாலிடே மண்டே ஹாலிடே டே அப்படிலாம் வரலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொன்னால் இப்படி தான் சொல்லக்கூடாதுனே. ஆல் த டேஸ் மண்டே வந்து வரக்கூடாது. ஆனால் இது என்ன சொல்கிறேன்னா ஆல் த ஹாலிடேஸ் பீயிங் சண்டே, இது வரலாம், இப்படி வரலாம், இது இப்படி வரலாம். ஓகேவா? இந்த ஹாலிடே வந்து இப்படியும் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா, வேறு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தா இப்படி போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி வரலாம். என்ன சொல்கிறாங்கன்னா கன்க்ளூஷன் வந்து ஆல் த ஹாலிடேஸ் பீயிங் சண்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறோம். இப்போ ஆல் த ஹாலிடேஸ் பீயிங் சண்டே, இது பாசிபிலிட்டி கேஸில் வரும். இது பாசிபிலிட்டி கேஸில் வரும், ஆனால் டெஃபினட் கன்க்ளூஷன் வராது. இப்போ செகண்டு கரெக்டு.
ஆல் த டேஸ் பீயிங் சண்டே வந்து சொல்லலாம் பாசிபிலிட்டி கேஸில். இப்போ செகண்ட் வந்து ரைட்டா. இப்போ ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் டூ ஃபாலோ, டூ மட்டும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? நான் ஏன் வந்து இது ஆல் த டேஸ் பீயிங் மண்டே சொல்கிறேன்னா, ஏன் பாசிபிலிட்டி வராதுன்னு சொன்னேன்னா, சம்டே தானே சொல்கிறாங்களா, சம்டே தான் மண்டேன்னு சொல்கிறாங்க. அதனால ஆல் த டே இஸ் மண்டேஸை பாசிபிலிட்டி கேஸில் வராது இது. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இதுதான் சொல்கிறேன். இது இப்படி போடும்போது வரும், கண்டிப்பாக இது வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போடலாமா. ஃபியூ கவிதா இஸ் ரேணுகா, நோ சவிதா இஸ் ஸ்ரீ, ஆல் த ஸ்ரீ இஸ் கவிதாங்கிறாங்க. இப்போ இது பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டு. ஃபியூ கவிதா இஸ் ரேணுகாங்கிறாங்க. ஃபியூ கவிதா ரேணுகா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நோ சவிதா இஸ் ஸ்ரீங்கிறாங்க. நோ சவிதா. இப்போ சவிதா இதான் வரும், சவிதா நோ தானே. இப்போ நோனா தனியாக வரும், நோனும் தனியாக வரும். சவிதா இஸ் ஸ்ரீ போட்டுக்கணும். அப்போ ஆல் த ஸ்ரீ. ஓ, ஸ்ரீ இங்கே வரும், ஸ்ரீ இங்கே ஸ்ரீ போட்டால் இங்கே ஸ்ரீ. ஏன் இங்கே ஸ்ரீ போகிறேன்னா, இங்கே என்ன சொல்லிக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஆல் த ஸ்ரீ இஸ் கவிதாங்காங்க. எல்லா ஸ்ரீயும் ஆல் த ஸ்ரீ இஸ் எல்லா ஸ்ரீயும் கவிதாங்கிறாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் இது ரெண்டையும் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரீக்குள்ளே கவிதாங்கிறாங்க. அப்போ இதுக்கு நான் லிங்க் இல்லைன்னா சவிதாவுக்கும் ஸ்ரீக்கும் லிங்கே இல்லை, கனெக்ஷன் வரக்கூடாது, லிங்க் வரக்கூடாது. அவ்வளோதான். இப்போ கன்க்ளூஷன் பண்ணுங்கள். சம் கவிதா இஸ் சவிதாங்கிறாங்க. சம் கவிதா இஸ் சவிதா. தப்பு. ஏன் தப்பு சொன்னேன், கவிதா சவிதா இதுக்கு ரெண்டுக்கும் லிங்க் இல்லை, தப்பு. அப்போ இதுக்குள்ளே தானே இந்த இருக்குது, இதுக்குள்ளே தான் இந்த கவிதா இருக்குது. அப்போ கவிதாவும் சவிதா ஒன்றாகுமா? கவிதா வந்து சவிதா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி ரெண்டுக்குள்ளே லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, ரெண்டு வேறு ரெண்டாங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுனால கவிதாவும் சவிதாவும் ஒன்றும் இல்லை, வேறு. சம் கவிதாவும் சவிதாவும் சொல்ல முடியாது, தப்பு. நோ கவிதா இஸ் சவிதா. கவிதா இஸ் சவிதாங்கிறாங்க. நோ கவிதா இஸ் சவிதா. நோ கவிதா இஸ் சவிதா வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோ கவிதா இஸ் சவிதா வராது, இது வராது, தப்பு. இப்போ எய்து கன்க்ளூஷன் இதுதான் சொல்கிறேன், எய்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா எய்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம் சொல்லி ஏன் சொல்கிறேன்னா, எய்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரெண்டு ஆன்சர் தப்பாக இருக்கும்போது, ரெண்டு ஆன்சர் தப்பாக இருக்க டைமில் என்னென்னா எலமெண்ட் சேமாக இருக்கணும். அப்புறம் வந்து போத் கன்க்ளூஷன் வந்து ராங்கு. கண்டிப்பாக போத் கன்க்ளூஷன் வந்து ராங்காக இருக்கணும். இதான் எய்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் சொன்னாங்கன்னா சம்மு நோ இருக்கணும். கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சம் நோ இருக்கணும். ஆல் சம் நாட் இருக்கணும், சம் நாட்டு. நெக்ஸ்ட்டு சம் நாட் இருக்கணும், சம் நாட்டு. இந்த கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சம் நாட்டு, ஆல் சம் நாட்டு, சம் நாட் இருக்கணும். இப்படி இருந்தேன்னா எது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இருக்கும்போது எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும். ரெண்டு எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ கவிதா சவிதா இந்த எலமெண்ட் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து எது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ 1 and 2 சம் நோ இருக்குது, கவிதா சவிதா எலமெண்ட் சேமாக இருக்கிறதுனால இது எது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். இஃப் எய்தர் கன்க்ளூஷன்ஸ் 1 or 2 ஃபாலோ, எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ, அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபியூ எம்எல்ஏ எம்பிங்கிறாங்க. ஃபியூ எம்எல்ஏ வந்து சில எம்எல்ஏ மட்டும் தான் எம்பிங்கிறாங்க. எம்பி ஆல் தி எம்பி வந்து சிஎம்ங்கிறாங்க. நோ சிஎம். சிஎம்மும் எம்டியும் ஒன்றும் இல்லைங்க. சிஎம்மும் எம்டி தனித்தனி, அட்டாச்மெண்ட் இல்லை, லிங்க் இல்லை, வேறுங்கிறாங்க. கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சம் எம்எல்ஏ இஸ் எம்டிங்கிறாங்க. சம் எம்எல்ஏ வந்து எம்டி சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டுக்குமே லிங்க் இல்லைல்ல. சம் எம்எல்ஏ எம்டி எப்படி சொல்ல முடியும், இது ரெண்டுமே இல்லை, வேறு. அப்போ இதுக்குள்ளே தான் இது இருக்குது, இது டச்சாக இருக்குது. ஓகேவா?
ஓகேவா? இது சிஎம்குள்ளே தான் இது இருக்குது, இதுக்குள்ளே இது இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இது இப்போ லிங்க் இருக்குது, இது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கு, லிங்க் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து வராது. அப்போ இது எல்லாம் வேறு அப்படி தான் அர்த்தம். அதனால் வந்து சம் எம்எல்ஏஸ் எம்டி வராது. தப்பு. நோ எம்எல்ஏஸ் எம்டி, இதுவும் வராது. தப்பு. இப்போ எய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணலாம். எம்எல்ஏ எம்டி. ஏன்னா எம்எல்ஏ எம்டி என்ன சொல்கிறேன்னா எலமெண்ட் சேமாக இருக்குன்ற பட்சத்தில் எய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணணும். எய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் டூ ஃபாலோ, அவ்வளோதான். இது எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் த சி போட்டுங்கிறாங்க, சம் வாட்டர் போட்டுங்கிறாங்க. இப்போ சம் வாட்டர், சில வாட்டர் வந்து போட்டுங்கிறாங்க, சம் வாட்டர் போட்டுங்கிறாங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் த வாட்டர் கேன் பி சி, தப்பு. ஆல் த வாட்டர் கேன் பி சி, ஆல் த வாட்டர் கேன் பி சீங்கிறாங்க. ஆல் த போட் ஆர் வாட்டருங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆல் த வாட்டர் தானே, ஆல் த வாட்டர் கேன் பி சி, ஆல் த போட் ஆர் வாட்டர். கன்க்ளூஷன் வந்து 1 ஃபாலோ பண்ணலாம். ஏன் சொல்லணும்னா ஆல் த வாட்டர் எல்லா வாட்டரும் சீங்கிறாங்க. ஆல் த போட்டு எல்லா போட்டும் வாட்டர்.